பிச்சாவரம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே இருக்குது இந்த பிச்சாவரம். வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதி இந்த பிச்சாவரம்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய காடுகளில் 2வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அலையாத்தி காடுகள். பிச்சாவரம் காட்டுப்பகுதியின் பரப்பளவு 2800 ஏக்கர் அல்லது 3000 ஏக்கர்னு சொல்கிறாங்க. சிறு சிறு தீவுகளாக அங்கேயே பிச்சாவரம் ஏரியில் இருக்குது. நிறைய பறவைகள் வந்து போகிறதாகவும் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நிறைய பறவைகள் வர்றதாகவும், இப்போ சின்ன அதிர்வுகள் இந்த மாதிரி இதெல்லாம் தாங்காமல் மோட்ரு போட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால முன்னாடி வந்த பறவைகள் எதுவும் இப்போ வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வாழ்கிற பறவைகள் மட்டும்தான் அங்கே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த பிச்சாவரம் ஏரி ஃபுல்லாக 2 சைடும் மரங்கள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு மூலிகை செடின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய வேர்கள் விட்டு விட்டு வளர்ந்து அது உள்ளே தண்ணியில் விழுந்து வளர்ந்து வரும்ன்றாங்க. இந்த பாருங்கள், இதுதான் அந்த மரம். 2 பக்கமும் சுற்றி நம்ம நடுவுள்ள போகிறோம். இந்த தொங்குது பார்த்திங்களா கிளைகள்லாம், அதில் நம்ம கை வச்சோன்னா நம்ம கை மாதிரியே 5 இதெல்லாம் பிரிஞ்சு வரும்னு சொல்கிறாங்க. கை வைக்கலைன்னா ஒரே இதாக முளைக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப சென்சிட்டிவான மரமும் அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு டைம் பிச்சாவரம் ஏரிக்கு போனால் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு டைம் போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த காடுகள் அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த போட் போயிட்டுருக்கு. இது வந்து மோட்ரு போட்டு. இதில் நிறைய வந்து இந்த தசாவதாரம் படம் நிறைய படங்கள் எடுத்ததாக சொல்கிறாரு அந்த போட் ஓட்டுனவர் சொன்னார்.